ஹாய் ஜெம்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் உங்கள் சிஎஸ் தான். நம்ம இப்போ தயாங்குக்கு ஒரு நியூ லாங் எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். எப்படி ஒரு 15 பார்ட்ஸ் இருக்கும். ஸோ யங் லைன்ஸ்க்கெலாம் எஃப்எஃப்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு இல்லையா? ஸோ அதனால நம்ம மக்னி லைன்ஸ்க்கு போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இந்த எஃப்எஃப் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எந்த ஐடியாவும் கிடையாது. ஸோ நீங்கள் பிளைண்டாக ஸ்டோரிக்குள்ளே அப்படியே ட்ராவல் ஆகுங்க. நான் இன்ட்ரோ எதுவுமே கொடுக்கல. ஓகேடா, நம்ம அப்படியே டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போ ஸ்டார்டிங் சீனில் நம்ம கெரோ தான் செம்மையாக புலம்பிக்கிட்டு இருக்கா. ஏன் காட், இவங்களுக்குள்ள என்னை இப்படின்னு வச்சு டார்ச்சர் பண்ணுறீங்க, என்னால் முடியல அப்படி சொல்லிட்டு செம்மையாக புலம்பிக்கிட்டு இருக்கா. அப்போது என்னை கூட்டிகிட்டு போறியா இல்லையா? நான் ஏண்டி கூட்டிகிட்டு போகணும்? அதான் உன் கோழி கொஞ்சம் ஃப்ரெண்டு இருக்கான்ல, அவனை கூட்டிகிட்டு போக சொல்லு. நான் ஏண்டி வரணும்? பழம் உன் ஃப்ரெண்டு தானே, கூட்டிகிட்டு போ. அவன் பேரை சொல்லியே எல்லாத்தையும் வாங்குறல்ல, அவனுக்காக மட்டும்தான் எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்கேன், வந்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கெரோ உங்களை செம்ம கோவத்தோட இப்போ கேர்ள்ஸ் ஹாஸ்டல்லேருந்து இப்போ நீங்கள் பாய்ஸ் ஹாஸ்டலுக்கு போக போகிறீங்க. நீங்களும் கெரோவும் இப்போ நீங்கள் 2 பேரும் அவ்வளோ பெரிய செவர் இருக்குது. ஸோ அதை அப்படியே பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கீங்க. இப்போது எனக்கு செம்ம கோவம் வருது. இங்கே பாரு, என்னை எப்படியாவது இங்கே மேலே தூக்கி விடு. தூக்கி விடணுமா? இல்லை, எனக்கு புரியல. என்னை பார்த்தா அவனுக்கு எப்படி தெரியுது? உன்னை கூட்டிகிட்டு தான் முடியும், நீ தான் ஏறி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. இங்கே பாரு கெரோ, என்னை கூட்டிகிட்டு போய் விட்டுறது உன் பொறுப்பு, புரியுதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்துறீங்க. கூட்டிகிட்டு போகிறோமா தாயி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கெரோவும் எப்படியும் அடித்து பிடிச்சி பாய்ஸ் ஹாஸ்டல் செவரை ஏறி அப்படியே குதிக்கிறீங்க. குதிச்சுட்டு அப்படியே நின்று அப்படியே சொல்லிட்டு ஒரு மூஞ்சை பார்த்து பயந்துட்டீங்க. அது நம்ம வேறு யாரும் இல்லை, நம்ம ஜிம்மன் தான். அவன் டார்ச் லைட்டை மூஞ்சிக்கிட்ட வச்சு அப்படின்னு பேய் மாதிரி நின்றுருந்துருப்பான். ஒரு செகண்டில் நீங்களும் கெரோவும் பயந்துட்டீங்க. போய்த்தே குறை ஜிம்மனா, கொஞ்சம் எனக்கு அறிவில்லை அப்படின்னு சொல்லிட்டு கெரோ ஜிம்மனோட மண்டையில் அடிக்கிறோம். அம்மா உங்களுக்காக நின்ன பாரு, என்ன சொல்லணும் உங்கடி அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் முன்னாடி ஓட்டிகிட்ருக்கோம். சரி கூட்டு போவோம் அப்படி சொல்லிட்டு இப்போ நீங்களும் கெரோவும் ஜிம்மன் பின்னாடி போயிட்டு இருக்கீங்க. ஜிம்மன் உங்களை அவனோட ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். ஸோ நீங்களும் இப்போ ஜிம்மன் ரூம் முன்னாடி போய் நின்றுட்டு அப்படியே திரும்பி 2 பேரையும் பார்க்குறீங்க. அவன் ஓகேவா இருக்கானா? அது எங்களுக்கு தெரியாது, நீயே போய் பார்ப்ப அப்படி சொல்லிட்டு 2 பேரும் காரிடோரில் போய் நின்றுட்டு இருக்காங்க, கெரோவும் ஜிம்மினும். ஸோ இப்போ நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே போகிறீங்க. இப்போ தயாங் அப்படியே அவன் எந்திரிச்சு யார் இது அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் வந்துட்டியாடா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். பார்த்தா நீங்கள் அப்படியே அந்த டோரில் சாஞ்சு நிற்கிறீங்க. தயாங், ஒன்று யாருடிங்க வர சொன்னது? என்ன? எனக்கு புரியல. நான் என் புருஷனை பார்க்க வர போகிறேன், அதை கேட்க நீ யார் சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தாங்கோட லேப்பில் ஏறி உட்காந்து அவனை ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துட்டு அவனோட ஷோல்டரில் 2 ஹேண்டை போட்டுட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க. இல்லை, எனக்கு புரியல. இப்போ நீ எதுக்கு இங்கே நம்மளுக்கு தான் காலையிலே பிரேக்கப் ஆச்சுல்ல, இப்போதுக்கு தேவையில்லாமல் இங்கே சீன் க்ரியேட் பண்ணிட்டுருக்கியா? கிளம்பி போடி, மயிரே போச்சுன்னு போனல, இப்போதுக்கு ஐயோ தாயம் பேபி, நம்மளுக்கு எத்தனையோ தடவை பிரேக்கப்பாக இருக்கு, ஏன் நம்ம சீர்லையா என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டே நீங்கள் ஒரு ஹேண்டை தாங்கோட ஃபோர்ஹெட்லேருந்து அப்படியே கீழே ரப் பண்ணிட்டு இருக்கீங்க. தாங்க அப்படியே வாய்ஸை க்ளோஸ் பண்ணி இதெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். என்ன பேபி, இது பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனோட இயர்ஸ் கிட்ட போய் சொல்கிறீங்க. தயாங் டக்குன்னு ஐஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு, இங்கே பாரு மயிறு, கிளம்பி போடி, ஹாஸ்டலுக்கு போ, இல்லாத இந்த மயிர் சீன்லாம் க்ரியேட் பண்ணிட்டுருக்காது, எனக்கு இது சுத்தமாக பிடிக்கல, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை எழுப்புறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். பிகாஸ் உங்களுக்கும் தயாங்கும் மார்னிங் ஒரு சின்ன சண்டையில் பிரேக்கப் ஆகிருக்கும்.
ஸோ அதனால தான் தவங் வந்து இப்படி சொல்லிட்டு இருக்கான். தவங்க்கு ஆக்சுவலி பயங்கரமாக அடிபட்டிருக்கு. அவன் கையெலாம் வந்து கட்டு போட்டிருக்கான், பெரிய கட்டு. ஸோ அதை பார்க்குறதுக்காக தான் நீங்கள் வந்து ஜிமின் கிட்டேயும் கெரோக்கிட்டேயும் ஹெல்ப் கேட்டு இப்போ தவங் வந்து பார்க்க வந்திருப்பீங்க. தவங் வந்து உங்கள் மேலே செம்ம கோவத்தில் இருக்கான், அது உங்களுக்கு நல்லாவே தெரியுது. பட் இருந்தாலும் அவனை வந்து சமாதானப்படுத்துறதுக்காக நீங்கள் அவனோட நெக்கில் கிஸ் பண்ணுறது, அவன் சீக்ஸில் கிஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருக்கீங்க. பேபி, ஏன் பேபி நான் பண்ணுறது உனக்கு பிடிக்கலையா அப்படி சொல்லிட்டு நீங்கள் தேங்க ஒரு மாதிரி பார்க்குறீங்க. இங்கே பாரு மயிறு, நான் பண்ணுறது எனக்கு ஒன்றுமே பிடிக்கல, கிளம்பிப்போ. அதான் அவனுக்கு அவனோட ஜாக்சன் இருக்கான்ல, கிளம்பிப்போ. அச்சோ என்னோட பேபிக்கு கோவம் வந்துச்சான், அச்சோ செல்ல குட்டி பச்சு குட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவனோட சீக்ஸை பிடிச்சி ஆட்டிகிட்டு இருக்கீங்க. தவங்க்கு செம்ம கோவம் வருது. அவன் வந்து உங்களோட கையில் இருக்க, நீங்கள் கையை பிடிச்சிருப்பீங்களா, ஸோ அதை டக்குன்னு தட்டி விட்டு, மயிறு எனக்கு தான் பிடிக்கலன்னு சொல்கிறேன்ல, கிளம்பிப்போ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை எழுப்புறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். உங்களுக்கு செம்ம கோவம் வந்துருச்சு. ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் நீங்கள் அப்படியே தாங்க வந்து தள்ளி விட்டு அவன் மேலே அப்படியே ஏறி உட்காந்து அவன் கழுத்தை பிடிக்கிறீங்க. என்ன என்ன உனக்கு பிடிக்கலையா, கிளம்ப சொல்கிற? என்ன என்ன தாயாங், நான் உன்னை பார்க்க வந்திருக்கேன், உன்னோட அடிபட்டிருக்கு, என்னோட பேபிக்கு நான் உன்னை பார்க்க வந்திருக்கேன், என்ன அப்படியே என்ன தள்ளி விடுற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஃபோர்ஸ்ஃபுல்லாக தயாங்க பிடிச்சி அப்படியே கிஸ் பண்ணுறீங்க. செம்ம அக்ரெசிவாக. தயாங்குக்குமே செம்ம கோவம் வந்திருக்கும். ஸோ அவனுமே நீங்கள் பேசுனதெல்லாம் பார்த்து அவனுமே உங்களுக்கு ஈக்குவலாக கிஸ் பண்ணுறான். நீங்கள் ரெண்டு பேருமே செம்மையாக கிஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, செம்ம அக்ரெசிவாக. ரெண்டு பேருக்கும் செம்ம ஈக்குவலாக, யாருமே குறைச்சதில்லடா, ஏன் கிஸ் தாண்டா பெருசு அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் செம்மையாக கிஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ இன் மீன் வயல் வெளியே கெரோவும் ஜிமினும் தலையில் துண்டை போட்டு ரெண்டு பேரும் ரெண்டு பக்கமாக உட்காந்துட்டு இருக்காங்க. ஜிமன் என்னடா பண்ணுறாங்க ரெண்டு பேரும், உள்ள போய் உள்ள நேரம் ஆந்து ஜிமன், வா நம்ம போய் சண்டையை பிரித்து ஓடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கெரோ சொல்கிறா. இங்கே பாரு, உள்ளே போக்காது, அவ்வளோதான். ஏன் ஜிமனா, எனக்கு வேறு தூக்கம் வருது ஜிமனா. சரி வா வந்து படுத்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து கெரோ வந்து பிடிச்சி இழுத்து அவனோட லேப்பில் படுக்க வச்சுக்கிறான். கெரோ வந்து செம்மையாக புலம்பிக்கிட்டு இருக்கான். டே இவங்க ஏன்னா அப்படி டார்ச்சர் பண்ணாங்க, காலையில் பிரேக்கப் பண்ணுறாங்க, நைட்டு பார்த்தா கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க, என்ன தானே இவங்களுக்கு பிரச்சனை, இவங்க கிட்ட நம்ம 1.5 வருஷமாக மாட்டிக்கிட்டு முழிக்கிறோம்டா அப்படின்னு சொல்லிட்டு கெரோ வந்து புலம்பிகிட்டு இருக்கா. ஜிமினுமே ஆமாம் என்ன பண்ணி தொலைய, தயாங்க உனக்கு ஃப்ரெண்டு, வயன் எனக்கு ஃப்ரெண்டு, ரெண்டு பேரையும் பார்த்தாலே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் புலம்பிகிட்டு இருக்காங்க. சரி வாடா உள்ளே போகிறோம், அவங்கள இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் எந்திரிக்கிறாங்க. அப்போ ஜிமின், இப்போ பாரு ஒரு 2 minutes கதவு மேலே கை வை, இப்போ ஒரு சவுண்டு கேட்கும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து சொல்கிறான். கெரோ வந்து கதவு மேலே கை வைக்கிறா. அப்போ தயங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். ஏய் என்னடா வயன் தானே கத்தணும், தயாங் கத்திக்கிட்டு இருக்கான். இரு கெரோ செல்லம், இப்போ கொஞ்ச நேரத்தில் ரெண்டு பேரும் கத்துவாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தா ரெண்டு பேரும் மோன் பண்ணுற சவுண்ட் கேட்குது. ஆரம்பிச்சிட்டாங்க. சரி வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து அப்படியே ஆப்போசிட்டில் சும்மா நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஜிமின், கெரோ என்னடா உன்னோட ஆள் யாலா நான் இங்கோட லவ் பண்ணேன், கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாரு அப்படி சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். அப்போ கெரோ வந்து திரும்பி பார்த்துட்டு ஐயோ இவனா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை வந்து பின்னாடி இருந்து ஜிமின் என்னை கொண்டு போய் ஹாஸ்டலில் விட்டுரு ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ முன்னாடி நம்ம சுகா தான், ஓய் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? அது ஒன்றும் இல்லை சீனியரா இல்லை எனக்கு புரியல, ஒன்று எப்படி சொல்லி கூப்பிட சொல்லியிருக்கேன். அதெல்லாம் இவங்க சாரா பொறு இல்லை நீங்கள் சீனியரில், அதான் ஒரு மரியாதை கொடுத்து கிழிச்சதெல்லாம் போதும். இங்கே என்ன இந்த டைமில் அதுவும் பாய்ஸ் ஹாஸ்டல்லாம், அது இவன் கூட என்ன பண்ணிகிட்ருக்க? அது வயன் தயாங்க பார்க்கணுன்னு சொன்னா அதான் கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு நீ போனோன்னா உனக்கு மைண்டில் இல்லை, இங்கே வந்து நின்றுருக்க, யாராவது பார்த்தாங்கன்னா என்ன பிரச்சனை ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு சுகா வந்து கண்ணா பின்னான்னு திட்டிகிட்டு இருக்கான். ஜிமின் பின்னாடி இருந்து செம்மையாக சிரிச்சிட்ருக்கான், உனக்கு வேணுண்டி அப்படின்ற மாதிரி. அப்போ நீங்கள் திரும்பி ஜிமினை மறைக்கிறீங்க, அங்கனலுக்கு எங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கெரோவை பிடிச்சி அப்படியே இழுத்து வாலில் பின் பண்ண மாதிரி நிற்க வைக்கிறான். ஜிமின்
இவனுங்க ஆரம்பிச்சிட்டானுங்கடா. என்ன மட்டும் டீலில் விட்டுருந்தீங்கல்ல? எஸ் எப்போ பாரு இவங்களுக்கு மட்டும் நீ பாறை வைக்கிற, எனக்கு வைக்கவே மாட்டேன்ல, உனக்கு இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து அப்படியே பின்னாடி திரும்பி புலம்பிக்கிட்டு இருக்கான். அப்போ வந்து கேரோ, ஷோகா என்ன வெட்டு ஷோகா, பம்மிட்டாடா பம்மிட்டா, என்கிட்ட மட்டும் வாய்க்கிலேயே பேசுறது, அவன்கிட்ட மட்டும் பேசவே மாட்டேன்ல கேரோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து ஜிமின் செம்மையாக புலம்பிக்கிட்டு இருக்கான். சரி ஷோகா நான் கிளம்புறேன், ஜிம்மன் என்னை கொண்டு போய் விடுறான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து கேரோ ஜிம்மன் ஷுகாவை பார்த்துக்கிட்டே ஜிம்மன் கிட்ட சொல்கிறா. ஜிம்மன் வந்து ஒரு ஸ்மாக்கோட கொல்லு கொஞ்சம் இங்கே வா, கூப்பிட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் என்னது என்னவா, சாரி ஹயோங், நான் இப்போ கேரோவை கொண்டு போய் விடணும், அவ்வளோதானே என் பொறுப்பு, எஸ் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிம்மன் வந்து கேரோட கையை பிடிச்சி இழுத்துட்ருக்கான். கையை பிடிச்சிருக்க சொன்னா, சாரி வாங்க மிஸ் கேரோ அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் முன்னாடி போகிறான். கேரோ வந்துட்டு அப்படியே பின்னாடி சிரிச்சுக்கிட்டே போகிறா. இவங்க அவனோட ஹேரை வந்து அப்படியே ரப் பண்ணிக்கிட்டே அப்படியே அவனும் சிரிச்சுக்கிட்டே போயிடுறான். ஆக்சுவலி கேரோ வந்து ஷுகா வந்து 2 இயர்ஸாக லவ் பண்ணிகிட்டு இருக்கான். ஆக்சுவலி ஒரு குட்டி இன்ட்ரோ பார்க்கலாம். நீங்கள் தயோங் அண்ட் கேரோ ஜிமின் 4 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி காலேஜ் வந்ததுக்கப்புறம் தான். அண்டு ஜிமின் அண்டு நீங்கள் வந்து ஸ்கூல் டேஸ்லேருந்து ஃப்ரெண்ட்ஸ், கேரோவும் தயோங்கும் வந்து ஸ்கூல் டேஸ்லேருந்து ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் 4 பேருமே காலேஜ் வந்தால் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பீங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கும் தயோங்குக்கும் கொஞ்சம் லிங்க் ஆகி அப்புறமே தான் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. நீங்களும் தயோங்கும் லவ் பண்ணி 1 இயர் ஆகிடுச்சு. கெரோவும் வந்து ஷுகா வந்து 1 இயராக லவ் பண்ணிட்டுருக்கான். பட் கெரோவுக்கு வந்து யூங்கி ரொம்ப பிடிக்கும். பட் இருந்தாலுமே பின்னாடி அளவிட்டு பார்த்துட்டு இருக்கா. இது வரைக்கும் ஜிமன் சிங்கிள் தான். ஓகே, இப்போ வந்து அப்படி நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா, ரூம்குள்ளே போனோம் அப்படின்னா, நீங்களும் தயோங்கும் செம்மையாக கிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. தயோங் ஷர்ட்லெஸ் தான் இருந்திருப்பான். இப்போ தயோங் அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டு அவங்க ஷர்ட்டை வந்து டக்குன்னு அண்ட்ரெஸ் பண்ணுறான். நீங்களுமே அதுக்கு கோஆப்ரேட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் 2 பேருமே 2 பேர் மேலேயும் அவ்வளோ அப்சஷனோட அப்படியே கிஸ் பண்ணி ஹிக்கி மேக் பண்ணி அப்படியே நீங்கள் வந்து உங்களோட இதை ஸ்டார்ட் பண்ணுறீங்க. தயாங்க வந்து அப்படியே உங்களை கிஸ் பண்ணிக்கிட்டே அவன் பாக்கெட்குள்ளே இருந்து ஒரு திங் மாதிரி எடுத்து அதை வந்து ஸ்மெல் பண்ணிக்கிட்டே உங்களை ஒரு மாதிரி பார்க்குறான். நீங்களுமே ஸ்மைல் பண்ணிக்கிட்டே அதை பிடுங்கிட்டு அதை வந்து ஓப்பன் பண்ணி தயாங்கோட ப்ரைவேட் பார்ட்டிக்கிட்ட போயிட்டு அதை அப்படியே இன்சர்ட் பண்ணி அப்படியே இப்போ நீங்கள் 2 பேரும் உங்களோட ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுறீங்க. 2 பேருமே செம்மையாக மோர்ன் பண்ணுறீங்க. அந்த ரூமே உங்கள் மார்னிங் சவுண்டு தான் கேட்குது. 2 பேருமே அன்றைக்கி நைட்டு செம்மையாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப அப்சஷனோட ஒரு மாதிரி அக்ரெசிவோட. ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் 4 பேரும் காலேஜ் கிளம்பி போகிறீங்க. நீங்கள் 2 பேருமே அப்படியே ஒரு மாதிரி ஷையோட 2 பேரும் ஹேண்டை கொடுத்துக்கிட்டு ஒரு மாதிரி கொஞ்சிக்கிட்டு பேபி அப்படி சொல்லிட்டு போகிறீங்க. இப்போ ஜிமினும் கெரோவும் நான் ஆரம்பிச்சிட்டாங்கடா, ஏன் இவங்க தொல்லை தாங்க முடியாது, ஜிமினா வாடா ஏனேன்னு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கெரோ வந்து ஜிமினா இழுத்துட்டு போயிட்டுருக்கா. காலேஜே உங்களையும் அங்கேயும் ஒரு மாதிரி பார்க்குது. பிகாஸ் நேற்று மார்னிங் தான் நீங்கள் 2 பேரும் பிரேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவத்தில் 2 பேரும் 2 சைடு போயிருப்பீங்க. இப்போ பார்த்தா 2 பேரும் கொஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. இதுங்களுக்கு வேறு வேலையே இல்லை. என்னதான் ஐயோ, இதுங்க ஃபஸ்ட்டு காலேஜ் விட போனால் தான் நிம்மதி, இதுங்க கூடயே 2 ஒட்டிக்கிட்டு சுற்றுங்க, அதுகளை வேறு காணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஓட்டிகிட்டு இருக்காங்க. என்ன நடந்திருக்கும் அப்படின்னா ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் போய் பார்த்துட்டு வந்துடலாம். இப்போது காலேஜே வந்து செம்ம க்ரௌடாக இருக்குது. கிரவுண்டில் பேஸ்கெட் பால் விளையாடுவாங்கள்ல, ஸோ அந்த கிரவுண்டில் செம்ம கூட்டம். முக்கால்வாசி காலேஜ் அங்கே தான் இருக்குது. ஜிமினும் கெரோவும் அப்படியே தள்ள தெறிக்க கேன்டீன்லேருந்து ஓடி வராங்க. 2 பேரும் பப்ஸ் சாப்பிட்டுட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இதனால் இங்கே கூட்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்போ கேட்கும் போது தயோங் வந்து ஒரு பையனை போட்டு அடின்னு அடிக்கிறான், போய் பாருங்கள் என்ன அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால வந்து தயோங்கும் ஜிம்மனும் கெரோவும் வந்துட்டு தள்ள தெறிக்க அப்படியே அந்த கூட்டத்தெல்லாம் தள்ளி விட்டு தயோங் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் கத்திக்கிட்டு வராங்க. அப்போ தயோங் திரும்பி 2 பேரும் இதுக்குள்ளே வந்தீங்க, அவ்வளோதான், மூடிக்கிட்டு அங்கே நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு தயோங் வந்து அப்படியே அக்ரெசிவாக மாறிட்டான். ஏய் ஜிம்மனா வேணுங்கடா, அவளுக்கு கூப்பிடுறா, ஏன்டா இப்போ இப்படி மாறிட்டான், இவன் அப்படி மாறக்கூடாதுன்னு நினச்சதானா நம்ம இவ்வளோ நாள் காப்பாற்றி வச்சுருந்தோம்.
கூப்பிட்டு தொடடாவல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கெரோ வந்து ஜிமினா கத்திட்டு இருக்கா. ஜிமின் வந்து ஒயனுக்கு வந்து உங்களுக்கு கால் பண்ணுற ட்ரை பண்ணிட்டு இருக்கான். எங்கள் தாயம் ஒரு பர்சன் மேலே அப்படியே ஏறி உட்காந்து அப்படியே மூஞ்சி ஆடி கொடுக்குறான். அப்படியே குத்துன்னு குத்துறான். அந்த பர்சனால் இப்போ மூச்சு கூட விட முடியல, அந்த அளவுக்கு குத்துறான். இப்போ கெரவும் ஜிமினும் தான் தயம் வா தயம் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி அப்படியே இழுக்கிறாங்க. கையை விடுங்க, நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு தயங்கோட ஃபேஸ் அவ்வளோ ரெட்டிஷாக மாறிடுச்சு. ஆக்சுவலி ஏன் இப்படி சண்டை போட்டான் அப்படின்னா, அந்த பர்சன் காய் இருக்கான் இல்லையா, ஸோ அவன் வந்துட்டு ஒய்யனுக்கு ஆக்சுவலி உங்களுக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருப்பான். ஸோ அதை பார்த்துட்டு தான் தயங்க வந்து ரொம்ப அக்ரெசிவாக மாறியிருப்பான். அவன் ஃபேஸ் எல்லாம் ஒரு மாதிரி அப்படியே ரெட்டிஷாக, ஐஸ்லாம் அப்படி வெட்டிச்சுக்கிட்டு அவ்வளோ கோவத்தில் இருக்கான். விடுங்கடா விடுங்க, எனக்கு அவனை கொல்லணும், இப்போவே கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினாவையும் கெராவையும் தள்ளி விட்டுட்டு இருக்கான். ஸோ அப்போது நீங்கள் தயோங் என்ன பண்ணிட்டு இருக்க தயோங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓடி வந்து தயாங்க அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க. பேபி என்ன பாரு பேபி நீ ஏன் இவ்வளோ கோபப்படுற பேபி வா நம்ம போகலாம், எங்கள் எல்லோரும் நம்மளை பார்க்குறாங்க பேபி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அவன் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறீங்க. தயாங்கு அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. தயாங்க அப்படியே உங்களை தள்ளி விட்டு பொழிச்சுன்னு ஒரு அறை கொடுக்குறான். இங்கேருந்து போயிரு, ஆனால் நான் அப்புறமேட்டு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் அடிக்கிறதுக்காக போகிறான். நீங்கள் போயிட்டு தேவங்கோட ஹேண்ட் அப்படியே க்ரிப் பண்ணி பேபி வேணாம் பேபி வா பேபி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. போன்னு சொல்கிறேன்ல, ஒரு தடவை சொன்னால் புரியாது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் பொழிச்சுன்னு ஒரு அடை கொடுக்குறான். அப்போ ஜிமினோ கேரோ தயாங் என்னடா பண்ணிட்டு இருக்க, அதுவும் வயன்றா அப்படின்னு சொன்னக்கப்புறம் தான் தயாங்க வந்து அவனோட ஸ்டேட்டுக்கே வரான். அவன் அப்படியே அவனோட ஐஸ் வந்து அப்படியே ஒரு மாதிரி மாறி சொல்லும் சாரி சொல்லும் ப்ளீஸ் டி வலிக்குதா, சாரி பேபி சாரிடி ஃபிட்டு தான் நான் அடிச்சிட்டல, என்னவே அடிச்சிட்டல இதுக்கு மேலே என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அவனை பொழிச்சுன்னு ஒரு அறை விட்டு அப்படியே அழுதுகிட்டே கோவமாக போயிருப்பீங்க. ஸோ தயாங்குமே ஏய் நாடி ஃபிட்டு போறியா, போயிட்டு மயிறு எனக்கு நீ ஒன்றும் தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தயாங் வந்து அவன் கோவமாக இந்த சைட் போயிருப்பான். இப்போ ஜிமினாவுக்கும் கெரோவுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி நீ போய் பாரு நான் இங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கெரோ வந்து தயாங் பின்னாடியே போயிருப்பா. ஜிமின் வந்து உங்கள் பின்னாடி அப்படியே வந்திருப்பான். 2 பேரும் 2 சைடும் போயிருப்பாங்க. ஸோ அப்படி தான் வந்து சண்டை ஸ்டார்ட் ஆகி அன்றைக்கி நைட்டே வந்து 2 பேரும் கிஸ் பண்ணி அதை அப்படியே கிளியர் பண்ணிட்டு இன்றைக்கி வந்து காலேஜ் வந்திருப்பீங்க. ஸோ வந்து இப்போ நீங்கள் 4 பேரும் கிளாஸில் போய் உட்காந்துட்ருக்கீங்க. ஜிம்மினுக்கா செம்மையாக தூக்கம் வருது. பிகாஸ் 2 பேரும் ரூமில் இருந்தனால ஜிம்மினும் ஒழுங்காக தூங்கியிருக்க மாட்டான், கெரவும் தூங்கியிருக்க மாட்டாங்க இல்லையா. ஸோ ஜிம்மின் என்ன பண்ணுறான் அப்படின்னா கெரோவோட லேப்பில் படுத்து அப்படியே தூங்கிட்டு இருக்கான். கெரோ வந்து ஜிம்மினுக்கு விசிறி விட்டுட்டு அவன் வந்து ஒரு ஹேண்டை வந்து மூஞ்சிக்கு முட்டு கொடுத்த மாதிரி அவன் தூங்கிட்டு இருக்கா. பின்னாடி வந்து 2 பேரும் கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்படியே வந்து டைம் ஸ்கிப் ஆக இப்போ வந்து ஒரு மேம் அப்படியே உள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. ஆக்சுவலி அந்த மேம் வந்து கொஞ்சம் ஏஜ் தான், தேவங்களோட ஒரு 2 இயர்ஸ் சீனியர். அந்த காலேஜ்லேயே படித்தா அந்த காலேஜ்லேயே இப்போ ப்ரொஃபஸராக இருக்கா. அந்த மேம் வந்தோடனே தயவங்க வந்து அப்படியே வயனை விட்டுட்டு அப்படியே ஆனும் உட்காந்து பார்த்துட்டு இருக்கான். அங்கே இருக்க எல்லா பசங்களும் அப்படி தான், பிகாஸ் அந்த மேம் அவ்வளோ க்யூட்டாக இருப்பாங்க. அந்த மேம் வந்து லெக்சர் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. உங்களுக்கா செம்மையாக கோவம் வருது. நீங்கள் தயங்க என்ன பாரு தயம் இவன் சும்மாடி அதான் என்னோடய ஃபேவரட் டீச்சர் வந்திருக்காங்க, கிளாஸ் கவனி அப்படின்னு சொல்லிட்டு இப்போது வந்து தயங் வந்து கிளாஸ் கவனிச்சிட்ருக்கான். உங்களுக்கா செம்ம கோவம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸை கவனிச்சிட்ருக்கீங்க. ஆக்சுவலி நீங்களும் தயங்க கொஞ்சம் நல்லா படிக்கிற பசங்க தான். ஸோ இப்படியே வந்து ஒரு 1/2 hour ஸ்கிப் ஆகுது. அந்த கிளாஸ்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்குது. திடீர்னு வந்து கிளாஸ் சைலண்ட், ஆக்சுவலி மேம் கிளாஸ் எடுக்கும்போது சைலண்ட்டாக இருக்கும் இல்லையா. ஸோ அப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஒரு கொரட்டை சவுண்டு கேட்குது. கெரோ வந்து டக்குன்னு முழிச்சிட்டு ஐயோ சிவன் என்ன கொரட்டை விட்டுட்ருக்கான், ஜிமன் வாயை மூடுறா அப்படின்னு சொல்லிட்டு கெரோ வந்து ஜிமினோட வாயை மூடிட்டுருக்கா. அப்போ ஜிமன் ஏய் கெரோ கையெடுறி எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அவனோட லிப்ஸை வந்து ரப் பண்ணிக்கிட்டு கையை எடுத்து விட்டு தட்டி விட்டு திரும்பியும் தூங்குறான். திருப்பி கொரட்டை சவுண்டு கேட்குது. கெரோ வந்து திருன்னு முழிச்சிட்டு இருக்கா. அப்போ வந்துட்டு மேம் வந்து கெரோ என்ன ஹோம் பெஞ்சில் தான் சவுண்டு வருது எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு எலும்ப சுடுறாங்க. உங்கள் மடியில் தான் ஜிமின் படுத்துட்டு இருக்கானே எப்படி எந்திரிக்க முடியும், அது மேம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டே இருக்கீங்க. என்ன தைரியம் தான் என் கிளாஸில் நீ
எந்திரிக்க சொன்னால் உட்காந்துட்ருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேம் வந்து அப்படியே நடந்து கெரோ கிட்ட வராங்க. பார்த்தா ஜிமின் நல்லா வந்து கெரோவோட மடியில் படுத்து தூங்கிட்டுருக்கான். ஓ என்னடா கிளாஸ் அமைதியாக இருக்கேன்னு நினச்சேன், தூங்கிட்டுருக்கானா இருக்கு எனக்கு. ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு. ஜிமின் டக்குன்னு அவனோட வாயில் வந்து சலைவாலாம் ஒழுகிட்டு இருக்கும். ஸோ அதெல்லாம் அப்படியே தொடச்சி வச்சுட்டு என்ன மேம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்க கலக்கத்துலேயே பேசிகிட்டு இருக்கான். என் கிளாஸில் கவனிக்காம தூங்கிட்டு இருக்கியா நீ? கெட் அவுட் ஐ சே, யூ போத் கெட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே கெரவும் ஜிமினா ஓயே டே தயாங்கு வரியாடா, எனக்கு அப்படியே பசிக்குது, கேண்டீன் போகிறேன், ஏன் வரியாடி? 2 பேரும் வரல போய் தொலைங்க அப்படின்ற மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த மேம் தயோங் இவங்க 2 பேருக்கூடயே சேராதுன்னு சொன்னால் கேட்குறியா? நீங்கள் 2 பேரும் நல்லா படிக்கிற பசங்க தானே, எதுக்கு இவங்க கூட சுற்றிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேம் கத்திட்டு இருக்காங்க. கேரவும் ஜிமினும் அதெல்லாம் போங்கடா அப்படின்ற மாதிரி இப்போ வந்து அப்படியே நிறையா கேன்டீன் போகிறாங்க. இந்த சைடு வந்து தயாங்கும் நீங்களும் ஒரு மாதிரி எம்பாரசிங்கோட உட்காந்துட்ருக்கீங்க. மீன் வாயில் கேன்டீன் கேரவும் ஜிமினும் செம்மையாக இருக்கிற எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணி வெளுத்து கட்டிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ பின்னாடி ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இரும்புறாங்க. அப்போ ஜிம்முனும் கெரோவும் யார்ரா அது இந்த டைமில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே டைமில் திரும்பி பார்க்குறாங்க. ஐயோ இவனா அப்படின்னு சொல்லிட்டு கெரோ வந்து ஒரு பப்ஸை வாயில் அமுக்கிக்கிட்டே இவங்க அப்படின்னு சொல்கிறா. இவங்க வந்து ஸ்மைல் பண்ணிக்கிட்டே அப்படியே அவன் முன்னாடி வந்து உட்காடுறான். என்ன கிளாஸை கட்டடிச்சிட்டியா? இல்லை இவன் இருக்கான்ல தூங்கிட்டு இருந்தான் என் மடியில் படுத்து, அந்த மேம் பார்த்துருச்சு, அதான் ஃபெயிலியாக அமுச்சு விட்டுருச்சு. எனிவேஸ் எங்கள் 2 பேருக்கும் பசிச்சிச்சு, அதனால தான் கேன்டீன் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே சொல்கிறீங்க. இவங்க வந்து அவனோட 2 ஹேண்டையும் சீக்ஸில் கொடுத்த மாதிரி அந்த டேபிளில் வச்சுட்டு கெரோ சாப்பிட்றதையே பார்த்துக்கிட்டே இருக்கான். ஜிமின் ஆரம்பிச்சிட்டாங்கடா, உங்கள் கிளாஸுக்கு போனால் அவங்க தொல்லை, இங்கே கேன்டீன் வந்து நிம்மதியாக தங்கினாலும் இவங்க தொல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடு வந்து அவன் ஒரு பப்ஸை அமுக்கிக்கிட்டு இருக்கான். ஸோ இப்படியே வந்து கிளாஸ் ஸ்கிப் ஆகுது. இப்போ வந்து லஞ்ச் பீரியட்லாம் முடிஞ்சு இப்போ வந்து லஞ்சுக்கு அப்புறம் ஒரு பீரியட்காக நீங்கள்லாம் புக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ வந்து ஒரு பொண்ணு பின்னாடி திரும்ப தயவங்கையே பார்த்துக்கிட்டே இருக்கா. அதை வந்து நீங்கள் நோட் பண்ணிட்டீங்க. நீங்கள் நோட் பண்ணிட்டு தயவங்க திரும்பி பார்க்குறீங்க. அப்போ அதான் தயவங்க வந்து அவங்க மேலே சாஞ்சிக்கிட்டு அவன் உங்கள் ஹேண்ட் கூட ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் ஆக்சுவலி அதை கவனிக்கல. நீங்கள் வந்து அந்த பொண்ணை பார்க்குறீங்க. அந்த பொண்ணு தயவங்கையே பார்த்துக்கிட்டே இருக்கா. அப்போ பக்கத்தில் இருக்க பொண்ணு ஏய் என்ன பண்ணிகிட்ருக்க? ஒன்றும் இல்லை இங்கே பாரு, நீ அவனை பார்த்ததை நான் பார்த்தேன், நான் இப்போயும் உன்னை வார்ன் பண்ணுறேன், அவனை பார்க்குறத விட்டுரு. ஏன் பார்க்கக்கூடாது? எனக்கு அவர் ரொம்ப பிடிச்சிருக்கு. வாயை பொத்துடி, பிடிச்சிருக்குன்னு மட்டும் சொன்னேன். இங்கே நடக்கிற சீனே வேறு. நான் சொல்லிட்டேன். ஏன் நியூ ஸ்டூடெண்ட் தானே நீ, உனக்கு அவனை பற்றியும் அவள் கூட உட்காந்துருக்கிறத பற்றியும் அப்புறம் அவள் கேங்கை பற்றியும் உனக்கு தெரியாதுல்ல? சொல்கிறேன் கேளு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அவன் வந்து உங்கள் கேங்கை பற்றி சொல்கிறா. கிம் தாயாங் வாயனா லவ் பண்ணுறான், வாயினும் தாயாங்கும் ரொம்ப நாளாக லவ் பண்ணிட்டுருக்காங்க. அப்புறம் 2 பேரும் மேலே செம்ம பொசசிவ். நேற்று தான் வயன்கிட்ட ஒரு பையன் ப்ரப்போஸ் பண்ணான்னு சொல்லிட்டு தயாங் அந்த அடி அடித்தான். ஸோ இப்போது நீ தயவங்க பார்க்குறேன்னு தெரிஞ்சிச்சுன்னா வயன் உன் முடியை பிடுங்கி எடுத்துருவா, உன்னை சட்டை ஆக்கிடுவா. என்னது அப்படின்னு சொல்லிட்டு அவள் முடியை வந்து பிடிச்சிட்டு உட்காண்ட்ருக்கா. ஆமாம் 2 பேர் மேலேயும் பொசிட்டிவாக இருப்பாங்க. அப்புறம் 2 பேரும் இதோட 1365 அவ்வளோ தடவை பிரேக்கப் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அதே மாதிரி 2 பேரும் கிஸ் அடித்து நெக்ஸ்ட் டேவே கொலாப் பண்ணிப்பாங்க. ஓகே, அப்புறம் ஒன் திங், அவனுங்க கூட 2 பேரும் சுற்றுவானுங்க. அவனுங்க அதுக்கு மேலே பைத்தியம், அவங்கள கூட நம்பிடலாம், இவங்க 2 பேரும் நம்பவே முடியாது. இவங்க கேங்கே ஒரு சைக்கோ குரூப்பு. அதுவும் வயன் தாயம் 2 பேரும் செம்ம சைக்கோ. நான் சொல்கிறது கேளு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து அவங்க கேங்கை பற்றி புகழ்ந்துக்கிட்டு இருக்கா. அந்த பொண்ணு அதெல்லாம் கேட்காம திரும்பியும் தயங்க திரும்பி எனக்கு என்னமோ ஆனால் எனக்கு அவரை பிடிச்சிருக்கு. அவள் அப்படி சொல்லி வாய மூடலை.
அவள் வாயிலேயே ஒரு பலமான பஞ்சு. அந்த பொண்ணு அப்படியே வாயை பிடிக்கிறா. அவளோட மூக்கிலேருந்து பிளட் அப்படியே ஊற்றுது. அப்போது நீங்கள் என்ன அங்கே பார்த்துட்ருக்க? கண்ணை நோண்டி கையில் கொடுத்துருவேன், புரியுதில்ல? அப்புறம் என்ன அவட்ட சொல்லலை? ஐயோ ஒயின் நான் உங்களை பற்றி தான் சொல்லிகிட்டு இருந்தேன். அவள் இனிமேல் பார்க்க மாட்டா, விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து சொல்லிகிட்ருக்கா. இந்த பொண்ணு புதுசு புள்ள, அதான் உங்களை பற்றி தெரியல, நான் சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறா. இங்கே பாரு, இன்னொரு தடவை எப்படி இன்னொரு தடவை உன் கண் அங்கே வந்துச்சு, கண்ணே இல்லாமல் பண்ணிடுவேன். அப்புறம் இங்கே பாரு, யாராவது புதுசாக வந்தவங்க எல்லாரும் கேட்டுக்கோ, ஹீ இஸ் மைன், ஹீ இஸ் மை ப்ராப்பர்ட்டி. எவனாவது பார்த்தீங்க கண்ணை நோண்டிடுவேன், புரியுதா? சற்று சாத்திட்டு இருக்கணும். உடனே தயங்க ஓடி வந்து, ஏய் பேபி என்ன பண்ணிருக்க? விஷயத்துக்கிட்ட அவள் உன்னை பார்த்தா, ஹேய் அவள் பார்த்தா நான் என்னடி பண்ணுவேன்? சரி ஓகே கூல்டவுன் வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தயாங் வந்து உங்களை காம் பண்ணி அவங்கள வந்து கூப்பிட்டு போய் உட்கார வைக்கிறான். அந்த பொண்ணு செம்ம பயந்துட்டா. இப்போ அந்த பொண்ணை நீங்கள் செம்மையாக முறைச்சிட்டே தான் உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ தயாங், பேபி இங்கே பாருடி, சின்ன தயாங், ஜல்ல குட்டி புஜ்ஜு குட்டி, இங்கே பாருடி பேபி, இங்கே பாரு நான் உன்னை கூப்பிட்டுட்ருக்கேன்ல அப்படி சொல்லிட்டு தயவங்க வந்து உங்கள் சீக்ஸை பிடிச்சி அப்படியே திருப்பி பாக்ஸி ஸ்மைலோட உங்களை பார்க்குறான். நீங்கள் அவளே தான் விழுந்துட்டீங்க. நீங்கள் அப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிட்டே ஷித்துக்கிட்ட அவன் உன்னை பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் நீங்கள் தயவங்களோட தொடையிலே கிள்ளிட்டீங்க. அவள் பண்ணா நான் என்னடி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தயவங்க வந்து அவனோட தொடையை ரப் பண்ணிகிட்டே உட்காந்துருக்கான். இந்த சைட் கெரவு ஜிமினும் ஆரம்பிச்சிட்டாடா இவ வேலையை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க. ஓகேடா ஜெம்ஸ், இந்த எஃப்எஃப் எப்படி இருக்குது, இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் எப்படி போச்சு, உங்களுக்கு நல்லா இருக்கா, இந்த ஒன்லைன் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நான் பார்ட் 2 போடுவேன். ஸோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க ப்ளீஸ். நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணி லைக் பண்ணால் மட்டும்தான் வந்து நான் வந்து நெக்ஸ்ட் பார்ட் போடுவேன். இதுக்கு வந்து ஒரு ரெட் ஹார்ட், உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ரெட் ஹார்ட் கொடுங்க, நான் வந்து நெக்ஸ்ட் பார்ட் கண்டினியூ பண்ணுறேன். தென் சாப்பிட்டு தூங்கடா.